தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கினியவர்களே, இன்று நம் தாயாம் திருவையானது திருக்குடும்ப பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு தன் ஒத்துழைப்பை கொடுத்த சூசை, அன்னை மரியாள், இயேசு கிறிஸ்து மூவரும் இணைந்து ஏற்படுத்தியதுதான் திருக்குடும்பம். குடும்பம் உயிர்களின் பிறப்பிடம், உறவுகளின் ஊற்று. ஒருவர் மற்றவரை சார்ந்து அன்பு செய்து வாழ ஏற்ற இடம் குடும்பம். திருமண வார்த்தைப்பாடுகளுடன் தொடங்கப்பட்ட குடும்பம் ஒவ்வொன்றும் திருக்குடும்பமாகி வாழ அழைக்கப்படுகின்றது. திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான யோசேப்பிடம் காணப்பட்ட நேர்மை, கண்ணியம், கடமை, பொறுமை, கடின உழைப்பு, தந்தை உள்ளம் ஒவ்வொரு குடும்ப தலைவரிடமும் காணப்பட வேண்டும். குடும்ப தலைவியான அன்னை மரியாளிடம் காணப்பட்ட அடக்கம், பணிவு, கற்பு, தாயுள்ளம், நன்றி உணர்வு, உதவி செய்யும் உள்ளம் ஒவ்வொரு குடும்ப தலைவியிடமும் காணப்பட வேண்டும். திருக்குடும்பத்தின் மையமாக திகழும் இயேசுவிடம் காணப்பட்ட குழந்தையுள்ளம், கீழ்ப்படிதல், ஞானம், இறையன்பு, பிறரன்பு, துணிவு நம் குழந்தைகள் அனைவரிடமும் காணப்பட வேண்டும் என்பதை தான் இன்றைய பெருவிழா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய நாளின் திருமுழுக்கின் மூலம் திருச்சபையின் உறுப்பினராகவும் ஜென்ம பாவம் நீங்கி கடவுளுடைய பிள்ளையாகவும் வரவிருக்கும் லியோனாவிற்காகவும் அவரது பெற்றோர் ஜேக்கப் ஜெரி, பிரீத்தி ஜாய்னர் மற்றும் ஞான பெற்றோர் கிளம்மன் ஜபகுமார், ஷில்பா ஜோஸ் அவர்களை வாழ்த்துவதோடு இறையாசிர் என்றும் இவர்களோடு தங்கியிருக்கவும் ஆண்டவரின் திருக்குடும்ப அருள் இவர்களை நிரப்பவும் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவையே பாடுகின்றோம். ஆராதனை புரிந்து மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணக
இயேசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெறச் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். குழந்தையினுடைய பெற்றோர், ஞான பெற்றோர், குழந்தையினுடைய தாத்தா பாட்டிகள் மட்டும் முன்னாடி வாங்க. அன்பார்ந்தவர்கள், பெற்றோரும் திருமுழுக்கு சடங்குகளின் போது பங்கு கொண்டு இந்த குழந்தையினுடைய ஆன்மீக வாழ்வின் மீது பொறுப்பேற்று இந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் இவருக்கு உறுதுணையாக இருத்தல் வேண்டும். உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஜூடித் லியோனா கார்சியாவுக்காக நீங்கள் இறைவனின் திருச்சபையிடம் என்ன கேட்கிறீர்கள்? உங்கள் குழந்தைக்கு திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளையை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த பொறுப்பை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? ஞான தாய் தந்தையரே, இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் இவர்களுக்கு உதவி புரிவீர்களா? ஜூடித் லியோனா கார்சியா, கிறிஸ்தவ சமூகம் உங்களை பெரும் மகிழ்வுடன் வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞான பெற்றோரும் மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உங்கள் மீது வரைவார்கள். அனைவரும் அமர்ந்து இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திரைவசனங்கள் 20 முதல் 22 முடிய, மேலும் 24 முதல் 28 முடிய.
உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கனாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்தச் சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்தும் அவனை எடுத்துச் செல்வேன் என்று ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காளை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவில் இருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவர் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை, என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் நிலைமை கழுகின் நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். உன் நிலைமை கழுகின் நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களையே எந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
காண செய்கின்றார். மண்ணினின்று விண்ணள உயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். மண்ணினின்று விண்ணள உயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். வயல்வெளி மலரெனவே எந்நாளும் மலர செய்வார். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. வாசகம். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 1-2 மற்றும் 21-24 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்வோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 2 இறை வார்த்தைகள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு
எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்போர் கடவுளோடு இணைந்திருக்கின்றனர், கடவுளும் அவர்களோடு இணைந்திருக்கிறார். இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு திரு அவையில் ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான திருவிழாவாக, திருக்குடும்ப திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. நம்முடைய இல்லத்திலும் திருமுழுக்கு திருவிழாவை நம்முடைய அன்பு குழந்தை ஜூடித் லியோனா கார்சியா அவர்களுடைய கிறிஸ்தவ புதுமுக இந்த திருவருள் சாதனத்தை இன்று கொண்டாடுவதன் வழியாக கடவுளுக்கு இந்த குழந்தையை அர்ப்பணிக்கின்ற விழாவையும் இணைத்து கொண்டாடுகின்றோம். ஊருக்கெல்லாம் பிரசங்கம் வச்சிடலாம், குடும்பத்துக்கு பிரசங்கம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தான். எல்லாம் படித்தவங்க, இன்ஜினியரு, டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. ரொம்ப தியாலஜிக்கலாக பேசணும்னா இங்கே செல்லுபடி ஆகாது. அதனால் கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவே கொஞ்சம் பேசலாம். இந்த உலகத்திலேயே மிகவும் ஆரோக்கியமான மனிதர்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஜோயல்கிட்ட கேட்டால், எந்த நாட்டில் இருக்கிறாங்க ஜோயல்? ஆரோக்கியமான மனிதர்கள், த ஹெல்த்தியஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்டு அப்படின்னா யாரை சொல்லுவாங்க அப்படின்னா ஜாப்பனீஸை சொல்லுவாங்க. பீப்புள் லிவிங் இன் ஸ்காண்டினேவியா, அந்த ஊரில் வாழக்கூடிய மனிதர்கள் தான் சராசரி மனித வாழ்க்கையை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீடிய ஆயுளை பெற்ற மனிதர்களாக இருக்கிறாங்க. எதற்காக இவருடைய ஆயுள் நீட்டிக்கப்பட்டு இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னா இதில் ஒரு காரணம் அவர்களுடைய ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கட்டும், டயட்டாக இருக்கட்டும், அது ஒரு பகுதியாக இருந்தாலும் இன்னொரு காரணம் அவர்களுடைய கம்யூனிட்டி லிவிங், அதாவது ஃபேமிலி பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய குடும்ப உறவு என்பது மிக நெருக்கமானது. அந்த குடும்ப உறவு தான் அந்த மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணி என்றும் கூறினார்கள். இதே ஒரு ஆய்வை யூஎஸ்லையும் செஞ்சாங்க. அப்போ இந்த யூஎஸில் இதை ஸ்டடி பண்ணும் பொழுது இருக்கிறதுலே ஹெல்த்தியான பீப்புள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா பென்சில்வேனியா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சராசரி மனிதர்களை விட கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லா சயின்டிஸ்ட்டும் அங்கே போகிறாங்களாம். ஒருவேளை அந்த மனிதர்கள் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதில்ல, சிகரெட் பிடிக்கிறதில்ல, எந்த கட்டப்பழக்க வழக்கமும் அவங்கள்ட்ட கிடையாது, அதனால தான் அவங்க அப்படி இருப்பாங்கன்னு நினச்சிட்டு ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு எல்லா பழக்கமும் இருந்த பொழுதிலும் கூட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி பாண்ட், இந்த குடும்ப உறவு உணர்வு, அந்த நெருக்கம் என்பது ஒரு மனிதனுடைய, அந்த குடும்பத்தினுடைய, சமூகத்தினுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதைத்தான் இந்த ஆய்வுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அந்த விதத்தில் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பம் என்பது எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய திருக்குடும்ப திருவிழானது நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் கடவுளுடைய அந்த திரு குடும்பத்தினுடைய ஒரு அங்கமாக பார்க்கப்படுகின்றது. இன்னைக்கு ஜெரி, பிரீத்தி, ஜெபா, ஷில்பா, நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் கடவுளுடைய அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் நம்மளும் ஒரு யூனிட், நம்மளும் ஒரு சிறிய அங்கமாக இருக்கின்றோம். அப்போ ஏறத்தாழ நம்மளும் கடவுளுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக, ஒரு பகுதியாக இருக்கிறோம். அப்போ கடவுளுடைய குடும்பத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறோமே என்றால் நம்முடைய வாழ்வு அந்த
குடும்பத்தினுடைய அழைத்தலுக்கு ஏற்புடைய வாழ்வாக இருக்க வேண்டும். இந்த வாழ்வை வாழ்ந்து காட்டிய இயேசு மரி சூசையை போல நம்முடைய குடும்பமும் திருக்குடும்பமாக திகழ வேண்டும் என்பதுதான் இன்று இறைவார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பாக பார்க்கப்படுகின்றது. முதல் வாசகத்தில் சாமுவேலினுடைய அந்த வாழ்வை பற்றி பார்த்தோம். சாமுவேல் பிறந்த உடனே அவங்களுடைய அம்மா அன்னாவும் எல்கானாவும் சாமுவேல் என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு போய், இப்படி பிரீத்தியை கூட்டிகிட்டு வந்த மாதிரி ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு போய் சிறுவன் சாமுவேலை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கின்றார்கள். இந்த அர்ப்பண வாழ்க்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அர்ப்பணத்திலிருந்து அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கும், கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தை. அதாவது இந்த குழந்தைக்கு இன்னொரு பேர் நாசீர் அப்படின்னு கூட சொன்னாங்க. விவிலியத்தில் இந்த நாசீர் என்ற பெயருக்கு ஒரு சிறப்பிடம் இருக்குது. யாரெல்லாம் நாசீர்களாக இருந்தாங்க? பழைய ஏற்பாட்டில் சிமியோன், இவருடைய வாழ்வு கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு. அவர் ஒரு நாசீராக இருந்தார். இன்னைக்கு வாசிக்கிட்ட சிறுவன் சாமுவேல் ஒரு நாசீராக இருந்தார். புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாளும் ஏறத்தாழ ஒரு விதத்தில் நாசீராகத்தான் இருக்கிறார்கள். திருமுழுக்கு யோவானும் ஒரு நாசீராகத்தான் இருக்கிறார். இந்த குழந்தைகள் எல்லாம் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார்கள். எதன் வழியாக? கடவுளை மட்டும் நம்பி இருப்பதன் வழியாக, கடவுளுடைய திருவுளத்தை இந்த சமூகத்தில் ஆற்றுவதன் வழியாக, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக, கடவுளுடைய மீட்பின் கருவிகளாக இந்த சமூகத்தில் வாழ்ந்து இந்த சமூகத்தை கடவுளுக்கு உகந்த சமூகமாக மாற்றினார்கள். அதற்காகவே தங்களுடைய வாழ்வை கடவுளுக்கு என்று அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். அந்த விதத்தில் இன்னைக்கு யாரை, நம்மளுடைய குழந்தை ஜூடித்தையும் நம்ம இன்னைக்கு கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றோம். இன்றிலிருந்து அந்த குழந்தை கடவுளுடைய குழந்தையாக மாற்றம் பெறுகின்றது. ஒரு புதிய வாழ்வை அந்த குழந்தை வாழ இருக்கின்றது. இந்த விதத்தில் இந்த திரு குடும்பத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் கடவுளுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டவராக இருந்தார். இந்த திரு குடும்பத்தில் காணப்பட்ட அந்த மேன்மையான நல்ல பண்புகளை நாமும் வாழ்வாக்குவதன் வழியாக நம்முடைய குடும்பத்தையும் நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்க முடியும். இந்த மேன்மையான பண்பு என்று பார்க்கும் பொழுது திரு குடும்பத்தில் காணப்பட்ட இந்த முதன்மையான பண்பு கடவுளுக்கு கீழ்ப்படிதல். எப்படி கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க? எல்லா சூழலிலும் கடவுளுடைய விருப்பத்தை மட்டுமே இந்த திருக்குடும்பம் கேட்டு அதை உய்த்துணர்ந்து அந்த விருப்பத்தை நிறைவேற்றியது. இது ஒரு விதத்தில் கடவுளுக்கு கீழ்ப்படிதல். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் கடவுளுக்கு இத்தகைய விதத்தில் நாம் கீழ்ப்படுகின்றோமா? கடவுளுடைய திருவுளம் எது என்பதை நாம் தேர்ந்து தெளிகின்றோமா? ஒரு குடும்பத்தில் ஒரு முயற்சியை எடுக்கும் பொழுது, ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுது பல நேரங்களில் நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய கனவுகள், நம்முடைய ஆசைகள் இதை சார்ந்துதான் அந்த வளர்ச்சி இருக்கும். ஆனால் திருக்குடும்பத்தில் இத்தகைய கனவுகள், அன்னை மரியாளுக்குன்னு கனவுகள் இருந்தது, இயேசுவை எப்படி உருவாக்க வேண்டும் என்று. யோசேப்புக்குன்னு ஒரு கனவு இருந்தது, எப்படி ஒரு மனைவியை தேர்ந்து கொள்ள வேண்டும், எப்படி சமூகத்தில் வாழ வேண்டும் என்று யோசேப்புக்கும் கனவு இருந்தது. இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கும் பல கனவுகள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த மூவரும் இணைந்து தங்களுடைய சுயநல விருப்பங்களை கொஞ்சம் ஒதுக்கி கடவுளுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அந்த திருவுளத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நம் வழியாக என்னுடைய குடும்பத்தில் எதை நான் செயல்படுத்த விரும்புகின்றார்? ஒரு தந்தையாக இருப்பதன் வழியாக, தாயாக இருப்பதன் வழியாக என்னுடைய குழந்தைக்கு நான் எப்படிப்பட்ட நல்லதொரு தந்தையாக, தாயாக, பெற்றோராக கடவுள் விரும்புகின்ற வழியில் நான் வாழ இருக்கிறேன். அதுபோல பிள்ளைகள் எப்படிப்பட்ட வகையில் கடவுளுக்கு விரும்புகின்ற பிள்ளைகளாக, எங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக எப்படி கடவுளுக்கு உகந்த விதத்தில் நாங்கள் வாழ போகிறோம் அப்படிங்கிறத யார்கிட்ட கேட்கணும்? கடவுள்கிட்ட கேட்டு அதை உணர்ந்து அதை வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய கீழ்ப்படிதலுள்ள கடவுளுடைய குடும்பமாக நாமும் துலங்க வேண்டும். இரண்டாவது, திருக்குடும்பத்தில் காணப்பட்ட ஒரு நல்ல பண்பு, எப்பொழுதும் வாழ்க்கையில் எளிமையை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு குடும்பங்கள் எல்லாம் ஆடம்பர வாழ்க்கையை நோக்கியே நாம் பின்தொடர்ந்து பயணிக்கின்றோம். ஆனால் திருக்குடும்பத்தில் தொடக்கத்திலிருந்தே பார்க்கிறோம்னா எல்லாத்திலையும் எளிமையை விரும்பி தேர்ந்தெடுக்கிறாங்க. இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பை ஒட்டிய நிகழ்வை பார்க்கும் பொழுது யோசேப்பும் அன்னை மரியாளும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவ அந்த கருவில் சுமந்தவர்களாக பெத்லெஹேம் ஊருக்கு போகிறாங்க. அங்கே குழந்தையை பெற்றெடுப்பதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்கிறாங்க. அது எப்படிப்பட்ட இடம்? ஒரு மாடு தங்கக்கூடிய ஒரு தொழுவமாக பார்க்கப்படுகின்றது. அப்போ கடவுள் இந்த இடத்தை தான் விரும்புகின்றார்.
இத்தகைய எளிமையை தான் கடவுள் விரும்புகின்றார். இதன் வழியாக கடவுள் எதை வெளிப்படுத்துகின்றார்? இந்த திருக்குடும்பம் என்பது எளியோருக்கான குடும்பம், இது வறியோருக்கான குடும்பம். இந்த இயேசு, மரி, சூசை இவர்கள் மூவரும் தங்களை எளிய வறிய மக்களோடு, சமூகத்தில் பின்தங்கிய மக்களோடு அடையாளப்படுத்துகின்றார்கள். இதைத்தான் கடவுள் ஏழ்மையினுடைய கடவுளாக, எளிய மக்களுடைய கடவுளாக இருக்கிறார் என்பதை இந்த குடும்பம் இதன் வழியாக வெளிப்படுத்துகின்றது. அதுபோல அன்னை மரியாளும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் தங்களுடைய பணி வாழ்க்கையிலும் சரி எப்பொழுதும் எளிய மக்களை தேடுகின்ற மனிதர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் விரும்புகின்ற இந்த எளிமையை நாம் தேர்ந்தெடுக்கிறோமா? செல்வங்கள் இருக்கலாம், ஆடம்பரங்கள் ஒருபுறம் இருந்தாலும் வாழ்க்கையில் கடவுள் எதை விரும்புகின்றார்? எளிமையை தேர்ந்தெடுக்கின்றோமா? நம்மை சூழ்ந்து வாழ்கின்ற அந்த எளிய மக்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகின்றோமா? மூன்றாவது பண்பாக பார்க்கப்படுகின்றது, இந்த திருக்குடும்பமானது திரு அவையினுடைய வளர்ச்சியில, சமூக வளர்ச்சியில பங்கெடுக்கக்கூடிய குடும்பமாக இருக்கின்றது. கடவுள் நம்ம தேர்ந்தெடுக்கிறாரு, குடும்பமாக இணைச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, திரு அவைக்கு என்னுடைய குடும்பத்தினால் என்ன பங்களிப்பு இருக்கின்றது, இந்த சமூகத்திற்கு என்னுடைய குடும்பத்தின் வழியாக எத்தகையதொரு பங்களிப்பை நான் கொடுத்து வருகின்றேன். திரு அவையோடு நீங்கள் வாழக்கூடிய அந்த பங்கு திரு அவையோடு இணைந்து வாழ்கின்றீர்களா? இந்த பங்கின் வளர்ச்சியில், திருச்சபையினுடைய வளர்ச்சியில், சமூகத்தினுடைய மக்களுடைய வளர்ச்சியில் ஏதாவது ஒரு சில உதவிகளை செய்து இந்த சமூக வளர்ச்சிக்காக, இந்த திருவையினுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கிறீர்களா? ஈடுபாட்டோடு நீங்கள் அந்த திரு அவையினுடைய வளர்ச்சியில் பங்கெடுப்பதன் வழியாக பிறருடைய வாழ்க்கையில், திரு அவையினுடைய வளர்ச்சியில் பங்கெடுக்கக்கூடிய குடும்பமாக நீங்கள் மாற்றம் பெறுகின்றீர்கள். அன்னை மரியாளும் இயேசுவும் காணா ஒரு திருமணத்தில் அந்த குடும்பத்தினுடைய குறையில் பங்கெடுக்கிறாங்க. இதுவாறு துன்புறும் மக்களுடைய வாழ்க்கையில் நாமும் பங்கெடுக்கும் பொழுது நமது வழியாக அவர்களுடைய குடும்பமும் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய குடும்பமாக மாற்றம் பெறுகின்றது. ஆகவே இத்தகைய மேலான அந்த திருக்குடும்பத்தில் காணப்பட்ட நல்ல பண்புகளை நாமும் உள்வாங்குவதோடு மட்டுமட்டாமல் நம்முடைய நல்ல செயல்களின் வழியாக, இந்த பண்புகள் வாழ்வாதன் வழியாக நாமும் இந்த திருக்குடும்பத்தினுடைய அங்கமாக மாறுவோம். ஆமென். குழந்தைகளுடைய பெற்றோரும் ஞான பெற்றோரும் முன்னாடி வாங்க. பாட்டுக்களை வாசிக்கக்கூடியவங்க முன்னாடி வாங்க. இந்த குழந்தைக்காகவும் இவருடைய பெற்றோர் ஞான தாய் தந்தையருக்காகவும் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா குடும்பங்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை இறைஞ்சி மன்றாடுவோமாக. திருக்குடும்பம் வழியாக எமக்கு வழிகாட்டிய இறைவா, திருப்பேரவையாமை திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், இருபால் துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரின் உள்ளத்தில் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறையரசை அறிவிக்கும் கருவிகளாய் வாழ வரம் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கீழ்ப்படிதலின் மகிமையை உம் திருக்குடும்பத்தின் வழியாக உணர்த்திய எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைமகன் வாழ்ந்து காட்டிய அதே வழியை நாங்களும் கடைபிடித்து எங்கள் குடும்பங்கள் கோவிலாய் ஒளிர்ந்திட எமக்கு சுயநலமற்ற அன்பும் அடுத்திருப்பவருடன் நட்பு பாராட்டும் நல்ல உள்ளங்களையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவையும் அன்னை மரியாளையும் பாதுகாப்புடன் பராமரித்து நடத்திட்ட சூசையப்பரை போல எல்லா குடும்ப தலைவர்களும் தன் குடும்பத்தை பாதுகாத்து நடத்திட வேண்டிய பொறுப்புணர்வையும் கடமை உணர்வையும் தந்து தனது கடின உழைப்பால், நேர்மையான உள்ளத்தால் குடும்ப வாழை சீரும் சிறப்புமாய் வழிநடத்திட குழந்தை இயேசுவின் ஆசீர் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவை பெற்றெடுத்த மகிழ்வில் இருக்கும் அன்னை மரியாவை போல எல்லா தாய்மார்களும் குடும்பத்தை மகிழ்விக்கும் சவாலை சந்திக்க மன வலிமையும் உடல் பலமும் எளிய உள்ளமும் பெற்றிட குழந்தை இயேசுவின் ஆசிரை அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்குடும்பத்தின் நாயகனே எம் இறைவா, அறிவியல் தொழில்நுட்பம் நிறைந்த இந்த காலகட்டத்தில் மாற்றங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நமது குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசாமல் தொலைத்தொடர்பு சாதனங்கள் தான் முக்கியம் என்ற சிந்தனையோடு இருக்கிறார்கள்.
இந்நிலை மாறி இவையெல்லாம் நம் வாழ்வின் ஓர் அங்கம்தான் என்ற உண்மை நிலையை உய்த்துணர்ந்து வாழ உமது ஆவியின் அருளை பொழிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் அமைதியாக மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நம்முடைய அன்பு குழந்தை ஜூடித் லியோனா கார்சியாவுக்காக அவருடைய அருள் வாழ்விற்காக சகல புனிதர்களை நோக்கி மன்றாடுவோம். இறைவனின் அன்னையாம் புனித மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ராயப்பரே, புனித சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலரான புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த ஆலயத்தினுடைய பாதுகாவலரான நற்செய்தியாளரான புனித யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் வியத்தக அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை உலகிற்கு அனுப்பினீர். இக்குழந்தையை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவரில் தூய ஆவியார் குடிகொள்ள செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பெற்றோர், ஞான பெற்றோர் தவிர மற்றவங்கெல்லாம் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த குழந்தை கடவுளுடைய புது படைப்பாக மாறுகின்றார். கடவுளில் தூய ஆவியாரின் வழியாக திடப்படுத்தப்படுகின்றார் என்பதனுடைய அடையாளமாக இந்த குழந்தையின் மீது ஆயத்த எண்ணெய் பூசப்படுகின்றது. உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகின்றோம். நம் ஆண்டவராகி அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவர் இக்குழந்தைக்கு நீரினாலும் தூய ஆவியாராலும் புது வாழ்வு அளித்தருளுமாறு ஜெபிப்போமாக. இறைவா, கண்ணுக்கு புலப்படாத வல்லமையால் திருவருட்சாதன அடையாளங்கள் பயனளிக்க வியத்தகு முறையில் செயலாற்றுகின்றேன். படைப்பு பொருளாகிய தண்ணீர் திருமுழுக்கருளை குறித்து காட்டுவதற்கு பல வகையில் அதை தயாரித்தீர். இறைவா, உலகின் ஆரம்பத்திலேயே தண்ணீர் அர்ச்சிக்கும் வல்லமை பெறுவதற்காக உம்முடைய ஆவியானவர் அப்போதே நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இறைவா, தண்ணீரையே புது பிறப்பின் அடையாளமாக வைத்து அந்த ஒரே பொருளின் மறைவான செயலினாலே பாவத்திற்கு முடிவும் புண்ணியத்திற்கு தொடக்கமும் உண்டாக செய்தீர். இறைவா, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமின் மக்களை செங்கடலை கால் நனையாமல் கடக்கச் செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன் அடையாளமாய் இருக்க செய்தருளினீர். இறைவா, உம் திருமகன் யோர்தான் நீரிலே திருமுழுக்கு யோவான் கையால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையிலே தொங்கிய பொழுது இரத்தத்தோடு நீரையும் தமது விழாவிலிருந்து வழிந்தோடச் செய்தார். தாம் உயிர்த்த பின் நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உமது திருச்சபையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கு ஊற்றை திறந்ததாலும் உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனத்தினால் பழைய அழுக்கெல்லாம் கழுவ பெற்று நீரினாலும் தூய ஆவியாராலும் புது பிறப்படைந்து எழுமாறு இந்த நீர் உமது ஒரே மகனின் அருளை தூய ஆவியார் என்று பெற்றுக்கொள்வதாக. ஆண்டவரே, இந்த குவளையில் உள்ள நீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் வல்லமை உம் திருமகன் வழியாய் இறங்குவதாக.
இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு சாவுக்குள் புதைக்கப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் தெழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த பெற்றோரே, ஞான தாய் தந்தையரே, திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனம் வழியாக நீங்கள் ஒப்பு கொடுத்த இந்த குழந்தை அன்புள்ள இறைவனிடமிருந்தும் நீரினாலும் ஆவியாராலும் புது வாழ்வு பெறப்போகின்றார். இவரில் இந்த இறை வாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்க பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சியடையுமாறு இவரை நீங்கள் நம்பிக்கையில் வளர்க்க முயல வேண்டும். ஆகவே நம்பிக்கையினால் தூண்ட பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமுழுக்கை நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். அதுவே திருச்சபையின் நம்பிக்கை. அது குழந்தை திருமுழுக்கு பெறுகின்றார். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களாம். பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களாம். பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களாம். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களாம். அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களாம். தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களாம். இதுவே நமது நம்பிக்கை. இதுவே திரு அவையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் நாம் பெருமை கொள்கின்றோம். ஆமென். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபையின் நம்பிக்கையில் ஜூடித் லியோனா கார்சியா திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களாம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாராலும் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்க பெற்று குருவும் ஆசிரியரும் அரசருமாகிய கிறிஸ்துவின் உறுப்புகளாய் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீர்களாக. இப்பொழுது இந்த குழந்தை இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய நறுமணம் வீசும் குழந்தையாக, கிறிஸ்துனுடைய இயல்பை தாங்கி இருக்கக்கூடிய குழந்தையாக மாற்றம் பெறுகிறார். கிறிஸ்து இவரில் குடிகொள்கின்றார் என்பதனுடைய அடையாளமாக இந்த குழந்தையினுடைய உச்சந்தலையில் கிறிஸ்துமா என்னும் திருத்தைலமானது பூசப்படுகின்றது.
இப்பொழுது ஜூடி லியோனா கார்சியா கடவுளுடைய புது படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறார். இவர் அணிந்துள்ள வெண்ணிற ஆடை இவரது மேன்மையின் அடையாளமாயிருப்பதாக உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன் மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. ஆமென். கிறிஸ்து உலகின் ஒளியாக இருக்கிறார். நம்முடைய உள்ளங்களை ஒளிர்விப்பவரும் அவரே என்பதனுடைய அடையாளமாக இந்த ஒளியானது பெற்றோரின் கையில் ஒப்படைக்கப்படுகின்றது. கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோர்களே, ஞான தாய் தந்தையரே, உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இந்த குழந்தை ஒளியின் மகளா என்றும் வாழ்வாராக. நம்பிக்கையில் இவர் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வான்வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவாராக. செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். ஜூடித் லியோனா கார்சியா, நீர் விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாக இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கையிடவும் அவரே அருள் செய்தருள்வாராக. ஆமென். அமர்ந்து கொள்வோம். காணிக்கை பாடல். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைக்கும் வேணுமான ரசத்தை கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவார். படைப்புக்கள் பலவான ஏற்றிடுமே, காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். தாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையினின்று திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்தும் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கண்ணை தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களையும் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும்
தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்மை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோ. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. திரு குடும்பத்தை தன்னுடைய பிரசன்னத்தால் நிறைத்து அந்த குடும்பத்தை ஆட்கொண்டு செயலாற்றிய தூய ஆவியானவர் இன்று ஜூடித் லியோனா கார்சியாவுடைய உள்ளத்தில் உறைந்திருக்கும் அதே ஆவியானவர் இப்பொழுது இந்த ஆலயத்தில் நம் மத்தியிலும் தன்னை பிரசன்னப்படுத்துகின்றார், எழுந்தருளியிருக்கிறார், செயலாற்றி இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக பக்தியோடு பங்கெடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, உமது அன்பு குழந்தைகள் குறிப்பாக திருமுழுக்கு பெற்று ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டு தன்னுடைய புது வாழ்வை இக்குடும்பத்தை திரு குடும்பமாகவும் எங்களுடைய உறவுகளை ஆசீர்வாதத்தின் உறவுகளாகவும் மாற்றுகிற இக்குழந்தையை முன்னிட்டு ஏதோ இங்கே கூடியிருக்கிற அந்த அன்பு உறவுகள் அனைவரையும் முன்னிட்டு உமது திரு அவை, உலகத்தில் இருக்கிற உமது திரு அவை முழுவதையும் அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விடுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். செம்மறியே எம்மேலிரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். என் அன்பில் நிலைத்திருங்கள், நானும் உங்களோடு இணைந்திருப்பேன் என்று கூறியவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இரளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமை காத்து நமக்கு வாழ அளிப்பதா. என் உயிரின்
என் உள்ளம் வருவாய். யாவும் என் தேவை யாவும் நீதானே நீதானே இறைவா. தலைவா வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாடும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாடும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா. தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. கனிவு மிக்க தந்தையே, விண்ணக அருளடையாளங்களால் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் திரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்றச் செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.